ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் இருக்கதான் செய்யுது. இன்னமும் அவங்க ஏன் தன்னுடைய முடிவை அறிவிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. ஜனவரி 9ஆம் தேதியே சொல்றேன்னாங்களே, ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வியும், அதன் பிறகு வருகிற ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பும் சொல்றேன் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்பயும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குதோ இல்லையோ, நிர்வாகிகள் மத்தியில பெரும் குழப்பமாவே இருக்கு. மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் அந்த சந்தேகம் இருக்கதா செய்யுது. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காலம் தாழ்த்தி வராங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலும் இருக்குது. இந்த காரணத்துக்காக தான்ப்பா இவங்க அறிவிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிலும் எல்லார்கிட்டையும் இருந்தது. இப்படியா இருக்கும் பொழுது இப்போ அந்த சந்தேகத்தின் திரை விலகிருச்சு அப்படின்னு தான் சொல்ல போனோம். இப்போ மாநிலங்களவைக்கு தேர்தல் வரப்போறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த மார்ச் மாசம் அந்த மாநிலங்களவை தேர்தல் வரப்போகுது. இந்த மாசம் 26ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருச்சு, அறிவிருச்சு. ராஜ்யசபா சீட்டு என்ன பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட 6 தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6 மாநிலங்களவை தேர்தல் வருது. இதுல அதிமுகவுக்கு 2 பேர் என்ன பண்றாங்க, பதவி காலம் முடியுது. ஒண்ணு தம்பிதுரை அவர்கள், இன்னொன்னு ஜி.கே. வாசன் அவர்கள். கூட்டணியில இருக்கிற ஜி.கே. வாசன் அவருடைய பதவி காலம் முடியுது. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணும், அதிமுக இப்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதே போலதான் 2025லும் இந்த குழப்பம் வந்தது. அப்போ தேமுதிக சார்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொன்னாரு, அதனால கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி போக்கு காமிச்சாரு. நாங்க எப்ப சொன்னோம், எழுதி கொடுத்தோமா, பத்திரம் எழுதி கொடுத்தோமா அப்படின்னு சொன்னாங்க. சோ இதனுடைய அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் தேமுதிக கூட்டணியில இருந்து வெளியே வந்து நாங்க இன்னும் கூட்டணியில போல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இது வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் இந்த பேச்சு அடி வாங்கி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, 2026ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்ப 2026 மாநிலங்களவை தேர்தல் வந்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாரா மாட்டாரா? இதற்காகத்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டா அதிமுக, கொடுக்கலன்னா வேற யாரு கொடுக்குறாங்களோ, திமுக கொடுத்துச்சுன்னா திமுக பக்கம் யாரோ அது அவங்களுடைய நிலைப்பாடு. இதனிடையில மகா சிவராத்திரி போயிடுச்சு. அதுல ஈஷா யோக மையத்துல எஸ்பி வேலுமணி பிரேமலதா விஜயகாந்த பார்த்து சந்தித்ததா ஒரு தகவல். கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ள வாங்க 8+1 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அக்ரிமெண்ட் ஓகே ஆயிருச்சு அப்படின்னு தகவல் வருது. 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் நாங்க கொடுக்குறோம், நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி இந்த டீலிங்க பேசி முடிச்சதா ஒரு தகவல் இருக்கு. அந்த மீட்டிங்ல ராஜ்நாத் சிங்கும் கலந்துட்டு இருக்கிறாரு. அதே போல நம்ம இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் என்ன பண்ணிருக்காரு, கலந்திருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிக்ளேர் ஆயிருச்சு. இதனிடையில மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் வருதுக்குள்ளாகவே எல்லா கூட்டணிக்கும் தொகுதி பங்கீடு முடிவாயிரணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவும் நெருக்கடியும் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவுக்கு இத்தனை தொகுதி இத்தனை சீட்டு அப்படின்றது முடிவாயிடும். அதே போல பாமக, அதாவது அன்புமணி அவர்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லி இதுவாயிடும். அதே போல தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கும் தொகுதி பங்கீடு, இந்தந்த தொகுதி இத்தனை சீட்டு அப்படின்றது டிக்ளேர் பண்ணிடும். இது போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிமுக என்ன பண்ணும், தொகுதி பங்கீட முடிச்சுட்டு இறுதி ஆயிடும். மோடி அவர்கள் வந்தாரா, பிரச்சாரத்தை மேற்கொண்டாரா, அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு சுழலணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதாக ஒரு தகவல். இதனிடையில தான் தேமுதிக என்ன பண்றாங்க, இந்த தடவை கடந்த வருடம் தான் எங்களுக்கு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீட்டும் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த தடவை ஒரு சீட்டு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனிடையில தம்பிதுரை அவர்களுக்கு கன்ஃபார்மா ஒரு சீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு அவரும் நெருக்கடி கொடுக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் ஜி.கே. வாசன் திரும்பவும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மூலியமா நெருக்கடி கொடுக்கிறார். இப்ப என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி, வகையா சிக்கிக்கிட்டாரு. ஒண்ணு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கலன்னா திமுக பக்கம் போயிருவாங்க. ஏன்னா திமுக ரெடியா இருக்கு, 5+1 அப்படின்னு அவங்க ரெடியா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2 சீட்டையே விட்டு கொடுத்துருவாரா, இல்ல தன்னுடைய கட்சிக்கே வைத்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இங்க இருக்குது. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுத்தாலும் தேமுதிகவுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஏன்னா
கடந்த வருடம் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 2026 பாத்தீங்கன்னா நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு KP முனுசாமி முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிக எங்க கூட்டணியில தான் இருக்குது, இவங்க கூட்டணியில இல்லைன்னு சொன்னாலும் அதிமுக கூட்டணியில இருக்குது அப்படின்றத உறுதிப்பட சொன்னாங்க. ஆனா 2026லயும் நீங்க தேமுதிகவுக்கு வஞ்சனை செய்தால் தேமுதிக திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த வருடம் தான் நீங்க சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கல. இந்த தடவை நீங்க சீட்டு கொடுக்கலன்னா உங்களை நம்பி நாங்க வருதை விட நாங்க இங்கேயே போயிடலாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட தான் தேமுதிக வைத்திருக்கிறாங்க. ஏன்னா கடந்த வருடமே தேமுதிக இருந்து எழுப்பப்பட்ட குரல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை செஞ்சுட்டு இருப்பாரு, எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் நமக்கு துரோகம் தான் மிஞ்சும், பலன் கிடைக்காது அப்படின்னு ஒரு குரல் தேமுதிக இருந்து எழுப்புது. ஆனா இருந்தாலும் சுதீஷா இருக்கட்டும், அதே போல விஜய பிரபாகரனா இருக்கட்டும், அதே போல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அண்ணனை நாங்க நம்புறோம். சுதீஷ் அவர்கள் சொன்னாரு, எங்கள டாக்குமெண்ட் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரு. கூட்டணி வைக்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது 2025 உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு, சைன் போட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் சைன் போட்டு எல்லாம் கொடுக்கலையே, பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தோமா, நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் வீரவசனம் பேசணும் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இருந்தாலும் தேமுதிகவுக்கு பின்னால குத்துனாரு, முதுகுல குத்துனாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இப்ப 2026 வசமா மாட்டிக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் ஒரு பக்கம் நெருங்குது. இந்த டைம்ல நீங்க ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுத்தே ஆகணும். ஒண்ணு தம்பிதுரைக்கு நீங்க சீட்டு கொடுக்கலன்னா அவர் என்ன மாதிரி வேலைகளை பார்ப்பாரு. இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிறைய அதிருப்தியாளர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க. மைத்திரன் முதற்கொண்டு, அன்வராஜா முதற்கொண்டு எல்லா அதிருப்தியாளர்களும் பாஜக கிட்ட போய் அடிமை ஆனதுனால நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உரிமை கிடைக்கல, நம்மளுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்ற ஒரு ரேஞ்சில நிறைய பேர் வேலைக்கு என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போறாங்க. ஆனா தம்பிதுரை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு எடப்பாடி பழனிசாமி தரலனா அவரும் அதிரடியான முடிவை எடுப்பார், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது நிதர்சனம் உண்மை. ஏற்கனவே தேர்தல் எலெக்ஷன்ல சீட்டு எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க கட்சி மாறுவோம் லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு பயங்காட்டின்னு வராங்க எடப்பாடி பழனிசாமியை. தம்பிதுரை என்பவர் எந்த அளவுக்கு அதிமுகவுல அறியப்பட்ட ஒரு முகமா இருக்காரு, டெல்லி வரைக்கும் அவர் செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரையை விட்டு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நிலவதான் செய்யுது. இதனிடையில ஜி.கே. வாசனுக்கு நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலனா அவரும் பாஜகவின் மூலமா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிருச்சு. அப்போ அதிமுக பாஜகவுக்கு பாலமா இருந்தவரே ஜி.கே. வாசன் தான். ஜி.கே. வாசனுடைய முயற்சினாலதான் அதிமுக பாஜக திரும்பவும் சேர்ந்தது அப்படின்ற ஒரு பேச்சு டெல்லி பாஜக கிட்ட இருக்கு. அதனால டெல்லி பாஜக வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாரு அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. இதனிடையில கடந்த வருடம் தான் நீங்க எங்களுக்கு தராம ஏமாத்திட்டீங்க, இந்த வருடம் எங்களுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுக்கணும், என் தம்பிய நான் என்ன பண்ணுவேன், ராஜ்யசபாவா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிடுறேன், நீங்க நிச்சயமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்துல இவங்க என்ன பண்றாங்க, தேமுதிக வெயிட் பண்றாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் காலமா காலம் தாழ்த்தி வந்த காரணம். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்வாராகில் நாங்க அதிமுகவை கையை கழுவி விட்டு திமுக பக்கம் சாய்வோம். ஏன்னா திமுக ரெடியா இருக்கிறாங்க எங்களுக்கு சீட்டு. எஸ்பி வேலுமணி அவர்கள் உறுதிப்பட சொன்ன தகவல் என்னன்னா 8+1 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு போங்க, நிச்சயமா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன வைக்க போறார், என்ன செய்ய போகிறார் அப்படின்றதும் நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். அவரு யாரு கண்ணில் எப்படி மண்ணை தூவி, எப்படி எல்லாம் துரோகம் பண்ணி, எப்படி எல்லாம் குனிஞ்சு நெலிஞ்சு காலில் விழுந்து விழுந்து மேல நிக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், தேமுதிகவை அவரு 2025 எப்படி ஏமாத்தி இங்க 2 சீட்டு பிடிச்சாரோ அதே போல இப்பவும் ஏமாத்தி 2 சீட்டும், ஏன்னா தம்பிதுரையும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, ஜி.கே. வாசனும் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னா அவரு கொடுத்தது ஆகணும், வேற வழி இல்லை. ஒருவேளை ஜி.கே. வாசனை கூட என்ன பண்ணலாம், அமைதிப்படுத்தலாம். எப்ப இங்க ஒரு வாட்டி நீங்க இருங்க, நெக்ஸ்ட் இயர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட அவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம், தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கலாம், இவங்க தேமுதிக கூட்டணிக்குள்ள வரலாம், என்ன வேணா நடக்கலாம். அரசியல் வரும்போது காட்சிகள் எப்படி வேணா மாறலாம் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இப்ப எடப்பாடி பழனிசாமி பயங்கர நெருக்கடியில மாட்டிக்கிட்டு இருக்காரு. தேமுதிகவுக்கு அவர் ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுப்பாரா மாட்டாரா, இல்ல 2 சீட்டும் தனக்கே வைத்துக் கொள்வாரா அப்படின்ற
ஒற்றைகள். ஏன்னா போன தடவை பாஜகவும் ஃபைட் பண்ணாங்க அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கணும்ட்டு. ஆனா இவர் யாருக்குமே, கூட்டணி கட்சிகள் யாருக்குமே தராம தன்னுடைய 2 சீட்டையும் தனக்கே வைத்துக் கொண்டார். ஆனா இந்த தடவை அவரு கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.